வெல்கம் பேக். இது ஹோட்டல் தி சிகேஎம் கார் பார்க்கிங் ஏரியாவோட வியூ. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. என்னோட சேனலில் ராமேஸ்வரம் ட்ரெயின் ட்ரிப், ராமேஸ்வரம் டெம்பிள் பக்கத்தில் ஸ்டே பார்க்கலாம். அங்கே ஆட்டோவில் தான் இங்கே தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறோம். இப்போ இது அக்குளம் வீடு இருக்குல்ல, அது ஒரு சோனர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த சீதா பக்கத்தில் ஆமாம், நம்ம சீதா திட்டம் இருக்குல்ல, அது ஒரு 6:30 கடைசி டைம். அங்கே வந்துட்டு 5 மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க தனுஷ்கோடி. அதனால் அங்கே போயிட்டு இங்கே வந்து கரெக்டாக முடிச்சோம். வேறு எதுவும் போன வழியில் நம்ம விபீஷ்ண டெம்பிள், அந்த சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு தனுஷ்கோடி இந்த பஸ்ஸு தனுஷ்கோடிக்கு தான் போகுது. ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்துட்டு அந்த அரிச்சால் முனை ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அந்த எண்டு அது மட்டும்தான் போகும். நாம் வந்துட்டு வேறு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போகணுன்னு நினச்சா அது வந்துட்டு முடியாது. இங்கேருந்து கோவிலுக்கு முன்னாடி இந்த பஸ் கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு 30 rupees தான் பஸ் சார்ஜ். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு இல்லை, ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பஸ் ஸ்டாண்டு தான் தனுஷ்கோடிக்கு பஸ் கிடைக்கும். உங்களுக்கு 45 minutes to 1 hour கேப்பில் தான் பஸ் இருக்கும் உங்களுக்கு அரிச்சால் முனை போகிறதுக்கு. அப்படி நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா நீங்கள் கோஸ்ட் டவுனில் இறங்கி பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அரிச்சால் முனை போகிறதுக்கு. அரிச்சால் முனைக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது கோஸ்ட் டவுனுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அரிச்சால் முனைந்து இந்த கோஸ்ட் டவுன் விசிட் பண்ண பிளான் இருந்தாலும் அங்கேருந்து லக் இருந்தால் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இல்லை டாக்ஸி கிடைக்கும். லெஃப்ட்டுக்கு போனால் கோதண்டராம கோவில். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அங்கே விசிட் பண்ணுவோம். ராமேஸ்வரம் ஷேர் ஆட்டோ இல்லை டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு இந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு விசிட் பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோதண்டராமா டெம்பிள், அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன், ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன், இந்த கோஸ்ட் டவுன் சொல்கிற அந்த இடம், அதெல்லாம் நாங்கள் போக போகிறது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு தனுஷ்கோடி இந்த எண்டுக்கு போக போகிறோம். நாங்கள் போகிற ரோடோட 2 சைடும் கடல். முன்னாடி நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி போனவங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அந்த லாரியில் வந்துட்டு அந்த ஸ்லாப்பு வச்சுட்டு போவாங்க. தண்ணியில் மெல்லமாக அந்த லாரி போகும். அந்த மாதிரி எல்லாம் முன்னாடி போயிருந்தோம். அதெல்லாம் இப்போ மாற்றிட்டு தான் இந்த ஒரு ரோடு இப்போ. அது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை, அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்துட்டு நல்ல ரோடு பண்ணியிருக்காங்க. ரோடில் இருக்கிறதுனால இப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ கிடைக்காது. இந்த வழியால் தான் முன்னாடியெல்லாம் வேனில் போகிறது. எல்லாம் போட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் சரியான அலையாக வரும். கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தால் தனுஷ்கோடி விசிட் பண்ணணும். பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிளேசஸ் மிஸ் ஆகிடும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஆட்டோ ஆப்ட் பண்ணோம். ரோடோட ரைட் சைடில் இந்தியன் ஓஷன், லெஃப்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால். லேண்ட் எண்ட் பண்ணுற இடத்துல இது ரெண்டும் ஜாயின் ஆகும். சர்ச்சு அதெல்லாமே இங்கே தானல்ல? ஆமாம். ലാസ്റ്റ് പോയിന്റ് ഇതല്ലല്ലോ? ലാസ്റ്റ് പോയിന്റ് ഇതാണോ? ലാസ്റ്റ് പോയിന്റ് ഇതല്ല, இன்னும் போகணும். அப்போ அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரலாம். ஆமாம், இங்கே பார்த்துட்டும் போகலாம், அங்கே போயிட்டு வரும்போதும் பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த கிளிப்பு, ஹேர் பின்னு இதெல்லாம் சங்கு பாசிலே இருக்கும். ஓ சரி. இந்த மீன், இது 2 4 இவங்க வீட்டிலலாம் கடலுக்கு போவாங்க. இவங்க வீட்டிலலாம் உள்ளவங்களே அவங்களே கொண்டு வந்து அவங்களே ஹோட்டலில் இது பண்ணிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும்ல, மீனெல்லாம் அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம். பாதி கடை ஏன் பூட்டி இருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கடலுக்கு போனனால பூட்டி போட்டுருக்காங்க. ஓ, என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நல்லாயிருக்கும். அவங்களே கடலுக்கு போய் அவங்களே இந்த போட்டுருந்தா இது வரைக்கிறாங்க. இந்த வீடு நைட் இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது, பகலில் இங்கேயே இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வலை பின்ன எல்லாம்.
இது தனுஷ்கோடி பீச் ஏரியா. உங்களுக்கு இங்கே இறங்கி கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ராமசேத்து வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா நிப்பாட்டி வரிசையாக அப்படியே இதுவரை இழுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நாம தான் லாஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சுல்ல. ஆமாம், அந்தா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஆடை இது தெரியும். லைஃப் வந்து படித்ததும் இல்லாமல் நெய்வேலி தான். அப்படியா? அதுதான் தமிழ் நல்லா பேசுறது. ராமசேது எங்கே இங்கே இருந்து கல் வந்துட்டு கடலில் போட்டு இது பண்ணி நடத்த போனார். ஆனால் வந்து ராமசேது எங்கே நிறைய பேர் அப்படி கேட்பாங்க. இல்லை ராமசேது உங்க காணா, ராமசேது உங்க இங்கேருந்து ஸ்ரீலங்கா ശരിക്കും ഒരു 20-25 കിലോമീറ്റർ மட்டும் தானே? இந்த பக்கத்தில் தான். 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. 19-20 அவ்வளோதான் வரும். இன்ஸ்டாகிராம் ட்ரோன் ஷாட் வீடியோஸில் இந்த அரைச்சால் முனை ராமசேத்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அந்த ட்ரோன் வீடியோஸ் பார்த்து தான் டூரிஸ்ட் எல்லோரும் மெயினாக தனுஷ்கோடி விசிட் பண்ணுறாங்க. அதனால அந்த தனுஷ்கோடி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நல்ல க்ரௌட் இருக்கும். தனுஷ்கோடி வியூ பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நடக்கணும். அதனால நீங்கள் வாட்டர் பாட்டிலும் கேப்பும் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்டர் பண்ணுறது இந்தியாவோட லாஸ்ட் ரோடு. இதில் ட்ரோன் ஃபோட்டோவில் வந்துட்டு இன்னும் இந்த இடம் சூப்பராக தெரியும். இது வந்துட்டு அப்படியே ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே வந்துட்டு இதுதான் லாஸ்ட், இதுதான் எண்டு, இதுதான் ரோடோட எண்டு. இங்கேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீலங்கா. ஃபஸ்ட்டு கடல் தெரியும். இந்து சமுத்திர பே பெங்கால் 2 கடல் சங்கமம். கன்னியாகுமரியில் 3 கடல், தனுஷ்கோடியில் 2 கடல். கடலுக்கு அப்புறம் இந்த செடி முளைச்ச மண் தெரியும் ஐலாண்ட். 20 அடிக்கு கீழே இருக்க ராமர் பாலம். இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் ராம் சேது. நாசாவில் பார்த்து மேப்பில் போட்டிருக்கு ஆடம் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் தான் இங்கே மோடிஜி ரோடே போட்டிருக்கு. அப்படியே நேர ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளாக் டவர் ஒன்று தெரியும். இதான் இலங்கை ஸ்டார்டிங் பாயிண்ட், மன்னார் ஐலாண்ட். இருக்கா இல்லையா? இப்போ ஏதாவது தெரியுதா? இல்லை. இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தூரம், 18 கிலோமீட்டர் தூரம். தெரியலையா? ஓகே, இங்கே நிமிந்து மேலே பாருங்கள். இப்போ நான் நிற்கிறது வந்துட்டு அரைச்சால் முனை ஸ்ட்ரெச்சு, இந்தியாவோட லாஸ்ட் ரோட். இப்போ இதுக்கப்புறம் இந்த கடலுக்கு அப்புறம் இருக்கிறது வந்துட்டு ஸ்ரீலங்கா. 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்துட்டு ஸ்ரீலங்கா. அங்கே இருக்கிற நம்ம டெலிஸ்கோபிக் வியூவில் பார்த்தது வந்துட்டு தலைமன்னாரோட அந்த ஸ்ரீலங்காவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போது எப்போயாவது ஃப்யூச்சரில் இந்த ஸ்ரீலங்கா விசிட் பண்ணணும்னு இருக்குது. நடந்தால் உங்களுக்கு அந்த வீடியோவும் என்னோடய சேனலில் பார்க்கலாம். ஒரு எண்ணம் 100, ஒரு எண்ணம் 40. இங்கே வந்துட்டு அந்த ஷெல்லோட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு இங்கேருந்து வந்துட்டு பண்ணிக்கலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்ஸு. இங்கே என்ட்ரி டைம் 6 AM to 5 PM. 5 PMக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 3-3:30 இங்கே ரீச் பண்ணுற மாதிரி பாருங்கள். தனுஷ்கோடி லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற கோஸ்ட் டவுன் விசிட் பண்ண போகிறோம். பை 5 PM கோஸ்ட் டவுன், அதே மாதிரி தனுஷ்கோடி லாஸ்ட் பாயிண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்து பிளான் பண்ணுங்கள். 1964 சைக்ளோனுக்கு அப்புறம் இது கைவிடப்பட்ட ஒரு டவுன். கோஸ்ட் டவுன்னு பேர் மட்டும்தான், இங்கே கோஸ்ட்னு இல்லை. ஈவினிங் வேற இங்கே ஃபிஷர்மேன் அதே மாதிரி இந்த ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஈவினிங்க்கு அப்புறம் இங்கே யாருமே இருக்க முடியாது. 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷர்ஸ் கட்டின செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் ரிமைன்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 15 அடி உயரத்தில் வந்த புயல் அடித்து போனது இந்த ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஹாஸ்பிட்டல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸு, அதே மாதிரி மெயினாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 1800க்கு மேலே மக்கள் இறந்தது. ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஏரியா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுனால இந்த இடம் மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லைன்றதுனால தான் இது கோஸ்ட் டவுன்னு பேர் வந்தது. ஒரு மீனவர் அண்ணா என்னமோ பண்ணிகிட்ருக்காரு, கேட்போம் என்ன பண்ணுறாங்க. நாங்கள் வந்து போயா பெருக்கிட்டு இருக்கோம், தர்மாவுக்குள் ரெடி பண்ணிக்கிட்டு புதுசாக. இதை வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து அந்த பெரிய போட்டுக்கு போவோம் நைட்டுகளில். பெரிய போட்டு இங்கே வர முடியாது. ஆமாம், வர முடியாது, வந்து அலை வந்து அதிகமாக இருக்குல்ல, அதனால் இதுலேருந்து தான் போவோம். ஓ ஓகே. மலைகளை மீன் எல்லாமே தான் கொடுக்குறோம். ஓ சரி.
இது தர்மாக்கோலில் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் டவுனில் ரயில்வே ஸ்டேஷன். இது பார்க்கும்போது ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்குது. 1964 சைக்ளோனுக்கு முன்னாடி இந்தியன் மெயின்லேண்டும் ஸ்ரீலங்காவும் கனெக்ட் பண்ண ரயில்வே ட்ராக். உங்களுக்கு கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே ஹனுமான் கோவில் இருக்குது. 1964 சைக்ளோனுக்கு முன்னாடி மட்ராஸ் டு கொலம்போ, அதாவது போட்மெயில் எக்ஸ்பிரஸ் போன ரயில்வே லைன் தான் இது. அந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் பேர் மாற்றிட்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்ற பேரில் டில் டேட் சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் ஓடிட்டுருக்கு. 1964 வரை இந்த ட்ரெயினில் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிறது விபீஷ்ணன் கோவில், இல்லைன்னா கோதண்டராமசுவாமி டெம்பிள். நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரத்தை பற்றி தெரியும். ராமாயணம் கிரந்தம் நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விபீஷனை பற்றி நல்லா தெரியும். இல்லை நீங்கள் 90s கிட்ஸ்னால் DD1ல் ராமாயணம் நீங்கள் சீரியல் பார்த்துருப்பீங்கல்ல, அப்படியும் தெரிஞ்சிருக்கும். இந்த டெம்பிளுக்கு உங்களுக்கு எது தனுஷ்கோடி வியூ பாயிண்ட் விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், இல்லை போகிற வழியிலும் பார்த்துட்டு போகலாம். தனுஷ்கோடிந்து ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு கோவில் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இல்லை ரெண்டட் வெஹிக்கிளில் தான் இந்த கோவிலுக்கு வர முடியும். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வராதுங்க. விபீஷ்ணருக்கு இந்தியாவிலேயே இது ஒரு கோவில் மட்டும்தான் இருக்குது. இங்கு ராம், லக்ஷ்மண், சீதா, ஹனுமான் அப்புறம் விபீஷ்ணனோட சிலை இருக்குது. ராமேஸ்வரம் டெம்பிள் வியூ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிறது APJ அப்துல் கலாம் சாரோட வீடு. ராமேஸ்வரம் டெம்பிள்ந்து ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் ஹவுஸ் ஆஃப் கலாம். டெம்பிள்ந்து ஒரு 10 minutes நடந்தால் உங்களுக்கு இங்கே ரீச் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி அலௌடு இல்லை, அதனால நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இது லக்ஷ்மண் டெம்பிள். ராமேஸ்வரம் டெம்பிள் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோ ராமேஸ்வரம் டெம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லக்ஷ்மண் டெம்பிள் பக்கத்திலேயே கணபதி டெம்பிள் அப்புறம் சிவன் கோவிலும் இருக்குது.